வெல்கம் டு சக்சஸ் டுகெதர் அகாடமி. ஸோ இன்னைக்கு சைக்காலஜி கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம வந்து தனி வட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த தனி வட்டி பார்க்கும்போதே நான் உங்களுக்கு என்னென்ன மாடல் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல இருந்து நான் உங்களுக்கு என்ன அப்படின்னா வித்தியாசம், அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது ஃபார்முலால சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சரிங்களா? ஸோ அந்த ஃபார்முலா நம்ம பார்க்கணும் அப்படின்னா கூட்டு வட்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலான்றத தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுல இருந்து தான் நம்ம கொண்டு போக முடியும். சரிங்களா? வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தனி வட்டிக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டு, சரிங்களா, கூட்டு வட்டிக்கான இது ரெண்டினுடைய மதிப்பையும் கழிச்சா வித்தியாசம் கிடைக்கும், அதாவது டிஃபரன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? சோ ஒரு கொஸ்டின் வந்து ஃபார்முலால கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ அதை நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தனி வட்டிக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். இது வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். பிஎன்ஆர் பை 100. ஸோ பிஎன்ஆர் பை 100 அப்படிங்கிறது தனி வட்டிக்கான ஃபார்முலா. இது ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இப்போ இதுவே நம்ம கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா பார்க்கணும் இல்லையா? சோ கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா நீங்க கேட்டதுனால நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்முலால ஒரு சம் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் நம்ம ஃபார்முலாவே யூஸ் பண்ண போறதில்ல, தொடவே போறதில்ல. ஏன்னா ஃபார்முலா போட்டா நமக்கு ரொம்ப டைம் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம பெர்சன்டேஜ் நல்லா தெளிவா இருந்தாலும் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்க ரொம்ப ஈஸியாவே எடுக்கலாம். நிறைய பேர் இந்த கூட்டு வட்டி அப்படின்ற கான்செப்ட் வரும்போது இது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஆனா டிஃபிகல்ட்லாம் இல்லை, ஆனா கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ இந்த கூட்டு வட்டியில வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் அசல் இருக்கும். ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி விகிதம். என் அப்படிங்கிறது வருடம். கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா அசல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அசல், வட்டி வீதம், ஆண்டு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. பட் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா அமௌண்ட்டுக்கு தான் நமக்கு கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அமௌண்ட், அதாவது தொகை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கூட்டு வட்டியில ஃபார்முலா இருக்கு. அதுலயுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா. சரிங்களா? இதுவே அந்த வருடத்தை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ வந்து பி 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என். இது வந்து ஃபார்முலா. சோ இதுல பிங்கிறது அசல்னு தெரியும், ஆறுங்கிறது வட்டி விகிதம்னு தெரியும், என் அப்படின்னா ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், இதெல்லாம் நம்ம சொல்றதுதான் இந்த என் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த கூட்டு வட்டியில நமக்கு வருடத்துக்கு ஒரு முறை, இருமுறை, 3 முறை, 3 ஆண்டுகளுக்கு என்ன அப்படின்னு கேட்கறத விட ஒரு வித்தியாசமா நம்மளுக்கு என்ன கேட்பாங்கன்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அரை ஆண்டு. சரிங்களா? காலாண்டு. இதுதான் நமக்கு வந்து கொஸ்டின்ல கேட்டுட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி காலாண்டுன்னு சொல்லிட்டு. அப்ப அரை ஆண்டு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த ஆரோட 2 வகுத்துருங்க. அரைனா என்ன? 1/2 இல்லையா? அப்போ ஆரோட 2 வகுத்துட்டு ஃபார்முலா வந்து எண்ணுக்கு முன்னாடி 2n கொடுக்கணும். சரிங்களா? 2n இந்த இடத்துல 2n அப்படின்னு கொடுப்போம். இதுவே கால் அப்படின்னா 1/4 இல்லையா? அப்ப கீழே வந்து ஆர் பை 4, 2க்கு பதிலா 4ன்னு போட்டுருவோம். அரை அப்படின்னா r/2 பவர்ல 2n இருக்கும். இதுவே காலாண்டுனா 4ஆ மாத்திப்போம். r/4, 4 பவர் n. இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு சம் மட்டும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஃபார்முலா தொட போறது கிடையாது. அது நீங்க எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சா தாராளமா பண்ணுங்க. எவ்வளவு டைம் ஆகுதுன்னு நீங்களே டிஃபரன்ஸை புரிஞ்சுக்குவீங்க. நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் எடுக்க கூடாதுன்னு ரொம்ப ஈஸியா சிம்பிளா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நான் ஃபார்முலா என்னன்னு சொல்லியாச்சு இல்லையா? சோ இந்த ஃபார்முலால இப்போ நம்ம ப்ரீவியஸா பார்க்கும்போது ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்க அப்படின்னீங்க. நான் என்ன பண்றேன்னா ரொம்ப சிம்பிளாவே எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து பெரிய கொஸ்டினா எடுத்துட்டு அதை சால்வ் பண்ணா ரொம்ப டைம் ஆகும் இல்லையா? அதனால நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். நீங்க வேற எந்த கொஸ்டின்ல வேணா இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க,
ரூபாய் 8,000க்கு 10% வட்டி வீதம் ஆண்டிற்கு எனில் 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒண்ணும் கிடையாது. இப்ப ஃபார்முலாவை நான் பிரிக்க போறேன். தனி வட்டி, கூட்டு வட்டி. சரிங்களா? எத்தனை ஆண்டு? 2 ஆண்டுகள். நல்லா கவனிங்க. ஃபார்முலா என்ன தனி வட்டிக்கு? பிஎன்ஆர் பை 100. இதை நீங்க நான் சொன்ன மாதிரி ஷார்ட்டாவே போட்டு முடிச்சுக்கலாம். பட் ஃபார்முலா கேட்டதுனால. ஸோ 8,000 இன்ட்டு எண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள் இன்ட்டு வட்டி வீதம் 10% பை 100 இல்லையா? ஜென்ரலா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா மெத்தட்ல நான் சொல்லியிருக்கேன். இது நீங்க நார்மலா நான் சொன்ன மாதிரி போட்டீங்கன்னா டக்குன்னு நீங்க நேரம் முடிச்சிருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ கேன்சல் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டு 8 2s are 16, 2 0 இருக்கு. அப்போ 1600 தான் தனி வட்டி. இந்த வேல்யூவை நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். 1600 ரூபாய் தனி வட்டிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி கூட்டு வட்டிக்கு ஃபார்முலால போட்டு நான் சம்ம ஆன்சர் எடுப்போமா? ரெண்டுத்தையும் கழிக்கணும். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டியும் கழிச்சிட்டோம்னா அதுதான் வித்தியாசம். வித்தியாசம்னா மைனஸ், அது உங்களுக்கு தெரியும். இப்ப கூட்டு வட்டி பார்க்கலாம். கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன்? அமௌண்ட் தொகை தான் கண்டுபிடிக்க முடியும். எடுத்ததும் வட்டி கண்டுபிடிக்க முடியாது. தொகையில இருந்து அசலை கழிச்சிட்டா வட்டி என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ பி 1 பிளஸ் ஆர் பை 100, ஏன்னா 2 ஆண்டுகள், ஸோ அதனால ஆர் பை 100 பவர் என். இதுல பிரதியிடுங்க பார்ப்போம். ஆர் அப்படிங்கிறது 8,000. 1 பிளஸ் ஆர் வந்து பாத்தீங்கன்னா 10% பை 100, என் வந்து 2 ஆண்டுகள். இதெல்லாம் நீங்க கேன்சல் பண்ணணும். கவனிங்க. பிராக்கெட் 1/10 இதை குறிப்பிட்டு இது சால்வ் பண்ணுவோமா? அப்போ அந்த 8,000 நீங்க போட்டுட்டே வாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். 8,000 இன்ட்டு அந்த 1 பை அந்த 10ஐயும் 100ஐயும் அடிச்சு கொடுத்தா 1/10 பவர்ல 2 இருக்கும். கவனிங்க, இந்த இடத்துல நான் எதுவும் பண்ணல, குறுக்கு பெருக்கல் பண்றேன். சரிங்களா? ஃபார்முலா மெத்தட்ல இப்படிதான் பண்ணும். 1 இன்ட்டு 10 10, 10ஓட 1 கூட்டினா 11/10. மேல ஸ்கொயர் இருக்குங்களா? 2 முறை எழுதிக்கலாமா? 11/10 ஸ்கொயர் இருக்கிறதால. இதுவே கியூப் இருந்தா 3 முறை, 4 இருந்தா 4 முறை. இந்த டேர்மா அப்படி எழுதிப்போம். இங்க இருக்க 8,000. சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணக்கூடியதுல 0 மட்டும் கேன்சல் பண்ணிட்டேன். நீங்க நல்லா பாருங்க. 11 இன்ட்டு 11 ஷார்ட்கட்லயே சொல்லியிருக்கேன். நீங்க அப்படியே கூட போடலாம். சோ 121. அதாவது ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் 1 அப்படியே போட்டு ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி நடுவுல போடணும். இதான் ஷார்ட்கட் ஏற்கனவே சொன்னது. சோ அதுபடி போட்டீங்கன்னா 121 இங்க இருக்க 80 மல்டிப்ளை பண்ணும். அப்ப 0 8 8 2s are 16 6 ரிமைண்டர் 1. அப்போ 9,680ங்கிறது மொத்த தொகை. அமௌண்ட் தான் 9,680 ரூபாய். இதுவே எனக்கு வந்து கூட்டு வட்டி தான் தெரியணும் இல்லையா? கூட்டு வட்டி தெரியணும். என்ன கான்செப்ட்? அசல்ல இருந்து இந்த மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சிருங்க. 8,000த்துல இதை நம்ம மீதம் கழிச்சிட்டோம் அப்படின்னா 1,680 ரூபாய். கூட்டு வட்டிக்கு என்ன சொன்னேன்? அமௌண்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? ஞாபகம் இருக்குங்களா? 1,600. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன? வித்தியாசம்னா கழித்தல். கூட்டு வட்டிக்கு 1,680 ரூபாய், தனி வட்டிக்கு 1,600 ரூபாய். ரெண்டையும் கழிச்சா 80 ரூபாய். இதுதான் நமக்கான வித்தியாசம். இதுவே நான் உங்களுக்கு ஷார்ட்டா என்ன சொன்னேன்? ரொம்ப சிம்பிள். என்ன? ஒரு 2 ஆண்டுகள் அப்படின்னா 1%, அதாவது தனி வட்டிக்கு 20%, 21% வரும் இல்லையா? அப்புறம் வருஷம் 10%னா 2வது வருஷம் 20%. அதுவே கூட்டு வட்டிக்கு 21%. அப்ப இதனுடைய வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா 1%. இந்த 1% எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா 8,000க்கு கண்டுபிடிக்கணும். அப்ப 8,000க்கு நீங்க கேன்சல் பண்ணும்போது 80 வித்தியாசம்னு ஷார்ட்டா முடிச்சிட்டேன். இதுவே நீங்க ஃபார்முலால போட்டா எவ்வளவு டைம் ஆகுதுன்னு பாருங்க. சரிங்களா? இதுதான் ஃபார்முலாக்கும் இந்த இப்ப நான் சொன்னதுக்குமான வித்தியாசம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல இந்த மாடல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டக்குன்னு முடிச்சுக்கோங்க.
கண்டிப்பா வந்து வித்தியாசம் வந்து 2, 3 அதிகபட்சம். கேட்டா 4 வருஷத்துக்கு கேட்பாங்க. அந்த 4 வருஷத்துக்குமே நான் உங்களுக்கு டேபிள் சொல்லிட்டேன். சோ என்ன பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லிட்டேன். அத மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, நம்ம ஈஸியா போட்டு முடிச்சிடலாம். இவ்ளோ டைம் நமக்கு எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி தான். சோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது கூட்டு வட்டியில நான் ரொம்ப சிம்பிளா ஃபார்முலா யூஸ் பண்ணாம புரிஞ்சுகிட்டு எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இது கிளியரா? ஃபார்முலா கிளியரா? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். சாட் பாக்ஸ்ல நீங்க சொன்னாதான் எனக்கு புரியும். அடுத்து மூவ் பண்ணலாமா? ஓகே. கொஞ்சம் ஃபாஸ்டா ரிப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. நம்ம அடுத்து போறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. சோ இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறது ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். அதனால ஃபார்முலா மெத்தட் ஃபார்முலா மெத்தட் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நான் வந்து ஷார்ட்டா எப்படி போடுறதுன்றத சொல்லிடுறேன். ஃபார்முலா மெத்தட் நீங்க யூஸ் பண்ணி வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ கவனிங்க. இப்ப இந்த கூட்டு வட்டி அப்படிங்கும் போதே நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஆண்டுக்கு ஒரு முறை வரலாம். அதாவது அரை ஆண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்ற கான்செப்ட் நான் சொன்னேன் இல்லையா? சோ இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்லயே டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் உங்ககிட்ட கேட்க போற கொஸ்டின் என்னன்னா ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். சரிங்களா? 1000 ரூபீஸ் வந்து அசல். அசல் வந்து பாத்தீங்கன்னா ரூ. 1000. வட்டி வீதம் பாத்தீங்கன்னா 10%. வருடம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 ஆண்டுகள். இதுக்கான வித்தியாசம் என்ன? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க 2 ஃபார்முலாலாம் அப்ளையே பண்ண வேண்டாம். நான் சொன்ன கான்செப்ட் மட்டும் ஞாபகம் இருந்தா உங்களுக்கு போதுமானது. ரூ. 1000க்கு வந்து இங்க வந்து 2 வருஷம் வித்தியாசம். இல்லையா? 2 வருஷம் அப்படிங்கும்போது 1% தான் இந்த ரூ. 1000. அப்ப 10 இல்லையா? ஆன்சர் 10. நீங்க இத வந்து ஃபார்முலா போட்டு கூட சொல்லுங்க. போட்டு சொன்னீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். நான் அதுக்கான ஸ்பேஸே உங்களுக்கு நான் குடுக்க போறதில்ல. சரிங்களா? ஓகே. சோ இது ஃபார்முலா மெத்தட் இல்லாம நம்ம இந்த கான்செப்ட்ல போறதுனால, நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன? அத எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்னுமே உங்களுக்கு பெட்டரா இருக்கும். டக்குன்னு போட்டு பார்க்கறதுக்கு. அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஒண்ணும் கிடையாது. கூட்டு வட்டியில பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா, 1 வருஷம் அப்படின்ட்டாங்கன்னா, கூட்டு வட்டிக்கு 1 வருஷம்னா 1% கண்டுபிடிச்சா, அசல்ல 1% கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சுது. சரிங்களா? ஆனா 1 வருஷத்துக்கு அது கண்டிப்பா ரொம்ப ரேர் இல்லையா? 1 வருடத்துக்கு. இப்போ 2 வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, 2 வருடம் கேட்டா, இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பின்னாடி கேட்கும்பொழுது, உங்க மைண்டுக்குள்ள நீங்க ஃபிக்ஸே பண்ணிரணும். 2, 1 வேணா நீங்க இது ரேஷியோன்னு கூட எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ரேஷியோ குடுக்குறேன். இதுவே 3 இயர்ஸ்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார்முலா இல்லாம இருக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் ஐடியா. 3:3:1. இதுவே 4 இயர்ஸ் அப்படின்னா என்ன? 4:6:4:1. இதை எப்படிங்க நான் மெமரி பண்றது? சரிங்களா? இத நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு கான்செப்ட் சொல்றேன். நீங்க எக்ஸாம்ல போயிட்டு மெமரி எல்லாம் பண்ணி இது வந்து நீங்க 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் போட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு இது கான்செப்ட் மைண்ட்ல வந்துரும். பட் இது உங்களுக்கு ஞாபகம் வரதுக்கு ஐடியா நான் குடுக்குறேன். இத நோட் பண்ணிக்கோங்க.
நோட் பண்ணியாச்சா? சோ 2 ஆண்டுகள்னா என்ன, 3 ஆண்டுகள்னா என்ன, 4 ஆண்டுகள்னா என்னங்கிறது கூட்டு வட்டிக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். தனி வட்டிக்கு நம்ம அப்பயே போட்டுருவோம் இல்லையா, பெர்சன்டேஜ் வச்சு போட்டுருவோம். சோ கூட்டு வட்டிக்கு இது மட்டும் நீங்க தெரிஞ்சிருக்கணும் கம்பல்சரி. ஓகே. சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, நம்ம இது வந்து ஒரு தொடர் தான் சரிங்களா. பாஸ்கல் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 இந்த லாஸ்ட்ல எப்பவுமே என்ன முடியணும்னா 1ன்னு தான் முடியணும். அதை தாண்டி வேற எதுவும் முடியக்கூடாது. சரிங்களா. ஒரு வருஷத்துக்கு நான் சொன்னேன் 1 இயர்க்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ். இது வந்து 3 இயர்ஸ், 4 இயர்ஸ். இப்ப இந்த நடுவுல இருக்கிறத எப்படி ஃபில் பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். 1 சரிங்களா, 1 இயர். சோ இத வந்து நீங்க ஆட் பண்ணும்போது 1 + 1 2 சரிங்களா. அடுத்து இதை நீங்க ஆட் பண்ணும்போது புரியுற மாதிரி இங்க கீழே எழுதிடுறேன். 1 1 சரிங்களா. ஃபர்ஸ்ட் இயருக்கு அந்த 1க்கு நான் 1 தான் போட்டுருந்தேன். இதை ரெண்டையும் ஆட் பண்ணா கீழே 2. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் 1 இருக்கணும். நடுவுல இருக்கக்கூடிய லைன் இந்த 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா 3, 2ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணா 3 சரிங்களா. இதே மாதிரி ஆட் பண்ணிட்டு வரணும். இது வந்து 4 இயர்ஸ்க்கு வரும்போது இந்த லாஸ்ட்ல 1 இருக்கும். 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு 4. 3 + 3 6, 3 + 1 4, லாஸ்ட்ல 1 இருக்கும். இந்த ஃப்ரண்ட்ல இருக்க 1 எல்லாம் ஒமிட் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொன்னேன் 1 2:1, 3:3:1, 4:6:4:1ன்னு சொல்லி கொடுத்துருங்க. இது வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் தெரிஞ்சா போதும், நம்ம ஈஸியா சம் போடலாம். ரைட். சோ இதுல வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சம் எடுத்து சொல்றேன். அப்ப உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்குவீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பெரிய சம் கொடுக்கும்போது உங்களால போட முடியும். ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, அசல் பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் 1000 கொடுக்குற, அசல் வந்து 1000 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது பாத்தீங்கன்னா வட்டி வீதம் வந்து பாத்தீங்கன்னா ஆர். இந்த ஆர் வந்து 10% கொடுக்குறேன். வருடம் பாத்தீங்கன்னா n = 2 இயர்ஸ். நான் வித்தவுட் ஃபார்முலாவே நான் எங்கேயுமே யூஸ் பண்ண போகல சரிங்களா. சோ 2 வருடம் அப்படின்னா உங்களுக்கு ரேஷியோ என்ன சொன்னேன், 2:1. இது எழுதிடலாமா? கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். 2:1 இல்லையா. சரி. இப்போ இந்த இடத்துல நான் இந்த ரேஷியோவை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 2:1 அப்படிங்கிற ரேஷியோ இருக்கு. இங்க என்ன சோ அசல் 1000 ரூபாய்க்கு வட்டி வீதம் வந்து பாத்தீங்கன்னா 10%. இதை நான் ஒன்னொன்னா சால்வ் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இது வந்து வேல்யூ அதிகமா இருக்கும்போது இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரணமா நான் கேட்டா உங்களுக்கு தெரியும். 1000 ரூபாய்க்கு 10% என்ன, 10/100 எவ்வளவு வந்திருக்கு நமக்கு வேல்யூ, 100 ரூபாய் இல்லையா. அடிச்சு கொடுத்துட்டு அழகா சொல்லலாம் 100 ரூபாய். வரக்கூடிய ஆன்சர் அப்படியே தூக்குறேங்க. இந்த 100க்கு திரும்பவும் 10% போட போறோம் சரிங்களா. 10 ரூபாய் சொல்லிடலாமா? இது தாராளமா சொல்லலாமா? இது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சது. இப்ப எதுக்கு நான் 2 ஸ்டெப் போடுறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ரேஷியோ என்ன சொன்னேன், 2:1 சொன்னேன் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 100 2ஆல பெருக்கணும், அடுத்த ஆன்சரை 1ஆல பெருக்கணும்.
இப்போ இந்த 1000 ரூபாய்க்கு தான் நான் என்ன பண்ண போறேன், 10% பார்க்கணும். 10/100. சரிங்களா? எவ்வளவு வேல்யூ வந்தது? 100 ரூபாய். இந்த வரக்கூடிய ஆன்சரை தாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு நான் எடுத்துட்டு வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 100 ரூபாய்க்கு 10% என்னன்னு பார்க்கணும். இப்போ 10/100. அப்ப எனக்கு 10. நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 வருடம் அப்படின்னா ரேஷியோ என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2ஆல பெருக்கணும், அடுத்து 1ஆல பெருக்கணும். எத்தனை ரேஷியோ இருக்கோ அத்தனை முறை போடணும். சரிங்களா? சோ எனக்கு 2 தான் இருந்துச்சு. 2, 1 தான் இருந்துச்சு. அப்ப 100 2ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 200. 1 10ஆல மல்டிப்ளை பண்ணா 10. அப்ப 210. இதுதான் உங்களுக்கான கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 210 ரூபாய். இந்த கொஸ்டின். இதை நீங்க ஃபார்முலா மெத்தட்ல செஞ்சு பார்த்தாலும் ஓகே, டைம் அதிகமாகும். சரிங்களா? இந்த மெத்தட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா சிம்பிளா போட்டுடலாம். அந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணி நம்ம போட்டுட்டு இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க. அசல் என்ன? 1000 ரூபாய். வட்டி விகிதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த 1000 ரூபாய்க்கு 10% என்ன? 100 ரூபாய். வரக்கூடிய இந்த 100க்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? இதே 10% கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? 10% 10 ரூபாய். அப்போ நான் கொடுத்த ரேஷியோ 2 ஆண்டுகள் அப்படிங்கறதுனால 2:1. இதுவே 3 ஆண்டுகள் அப்படின்னா 3:3:1. அப்போ 3 ஸ்டெப் போடணும். 4 வருஷம்னா 4 ஸ்டெப் போடணும். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இது ஃபார்முலா மெத்தட்ல ட்ரை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். இந்த ஸ்டெப் கிளியரா இருக்கீங்களா? சோ இதே கொஸ்டினுக்கு 3 வருடம் ட்ரை பண்றீங்களா? 3 வருடம் என்னவா இருக்கும்? இதே கொஸ்டின் எந்த சேஞ்சஸும் இல்ல. இது நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. இதே கொஸ்டினுக்கு 3 வருஷத்துக்கு கண்டுபிடிங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒருவேளை மேபி கட் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து ஃபார்முலா மெத்தட்ல கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருங்க. டைம் வேஸ்ட் பண்ண கூட வேண்டாம். ஓகே. சோ 3 வருஷத்துக்கு அப்படிங்கும் போது ஒண்ணும் இல்லைங்க. இந்த 1000 ரூபாய்க்கு சரிங்களா 10% இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு 100. அடுத்த டைம் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 10% என்னன்னு கண்டுபிடிப்பேன். சோ அப்போ 10. அடுத்து வந்து இந்த 10க்கு 10% அப்படின்னா 1 ரூபாய் இல்லையா? 1 ரூபாய். விகிதம் எப்படி இருக்கும்? விகிதம் 3:3ஆல பெருக்கணும். 3:1. சரிங்களா? இந்த ரேஷியோவை தான் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். 3:3:1. சோ அப்ப மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பெருக்கல் கொடுத்தோம்னா 300, 30, 1. அப்ப 1,3,3,1 தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. இதை நீங்க ஃபார்முலா மெத்தட்ல போட்டீங்கன்னா தொகை அமௌண்ட் என்னன்னு தெரிஞ்சு அதுல இருந்து என்ன பண்ணணும்? அசலை கழிச்சாதான் கூட்டு வட்டி என்னன்னு தெரியும். சரிங்களா? இதை நீங்க ஃபார்முலா மெத்தட்ல ட்ரை பண்ணா ரொம்ப லேட் ஆகும். இப்ப இந்த 1000 அப்படிங்கறது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா 0 நீங்க டக்கு டக்குன்னு கேன்சல் பண்ணி போட்டுருவீங்க. ஆர்எல்ஸ் வேற ஏதாவது ஒரு பெரிய நம்பர் கொடுக்கும்போது அந்த டிஃபிகல்ட்ட நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஃபார்முலா கொடுக்கும்போது 3 தடவை போடணும். 11/10 இன்ட்டு 11/10 இன்ட்டு 11/10ங்கிறது ஃபார்முலா போடும்போது 3 முறை போட்டு அதை நம்ம எடுக்கிறதுக்கே லேட் பண்ணிடுவோம். சரிங்களா? இது நான் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த பெர்சன்டேஜ் போட்டிருக்கேன். நீங்க மனசுக்குள்ளே போட்டுடலாம். 1000 ரூபாய்க்கு 10% 100. 100 ரூபாய்க்கு 10% 10. 10 ரூபாய்க்கு 10% 1. இது நீங்க மைண்ட்லயே போட மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவனிங்க. நான் என்ன என்ன பண்றேன் அப்படின்னா அசல் வந்து 8000 ரூபாய் கொடுக்குறேன். நோட் பண்ணிக்கோங்க. அசல் 8000 ரூபாய். வட்டி விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 5% ஆர். வருடம் 3 வருடம் கொடுக்குறேன். என். இப்ப சொன்ன கான்செப்ட்லயே போட்டு ஆன்சர் சொல்ல முடியுமா?
இப்போ சொன்ன கான்செப்ட்லயே போட்டு ஆன்சர் சொல்ல முடியுமா? ஆர்எல்ஸ் நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்ல. டைம் நீங்க கீப் அப் பண்றத பொறுத்து. நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதா இல்லையாங்கிறது இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு தெரிய வரும். போடுங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தா எந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணீங்கன்னு நான் சொல்றேன். அசல் 8000 ரூபாய், வட்டி விகிதம் 5%, எண்ணினுடைய மதிப்பு 3. சரிங்களா? ட்ரை பண்ணுங்க. அசல் 8000 ரூபாய், வட்டி விகிதம் 5%, வருடம் 3 வருடம். நோட் பண்ணிட்டீங்களா? கமெண்ட் பாக்ஸ் செக் பண்ணலாமா? சூப்பர். சோபனா மேம் போட்டாச்சு. மத்தவங்க நீங்க மைண்ட்லயே அப்படியே கால்குலேட் பண்ணி பண்ணி கூட நம்ம சொல்ல முடியும். பட் ஃபார்முலாவை நீங்க போட்டு போட்டு பார்த்து நீங்க ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். சரிங்களா? ரிமைனிங் இருக்கவங்க போட்டீங்களா? புரியலன்னு யாராவது இருந்தீங்கன்னா அப்படியே சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க பாப்போம். புரியல, ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணுங்க இந்த கொஸ்டின் அப்படின்னா சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க பாப்போம். ஓகே, நான் ரிப்பீட் பண்றேன். சரிங்களா? ஏன்னா நம்ம இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதனால கண்டிப்பா நான் ரிப்பீட் பண்றேன். அடுத்து ஒண்ணுமே இல்லைங்க. அசல் எவ்வளவு சொன்னேன்? 8000 ரூபாய் சொன்னேன் இல்லைங்களா? இந்த 8000 ரூபாய்க்கு நான் இப்ப போடுற மெத்தட்ல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. தசம எண்கள் வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த 8000 5%, 5/100 இல்லையா? இப்ப கேன்சல் பண்ணுங்க. ஜீரோஸ் கேன்சல் பண்ணிட்டோம்னா மொத்தம் 400 ரூபாய் உங்களுக்கு. இது 3 வருடம் அப்படிங்கிறதுனால 3 ஸ்டெப் போடணும். இந்த 400க்கு அடுத்த 5% என்னன்னு பாருங்க. வரக்கூடிய ஆன்சர் 400. இந்த 400க்கு 5% அப்படின்னா 20 ரூபாய். இந்த 20 ரூபாய்க்கு 5% பார்க்கும்போது 5/100. ஸோ 3 வருடம் அப்படிங்கிறதுனால 3:3:1 பெருக்கல். அப்போ 4 3ஆல பெருக்கணும். 1200 பிளஸ் 2 3ஆல பெருக்கணும். 60 பிளஸ் 1. அப்போ 1261. இதுதான் நமக்கான கூட்டு வட்டி. நீங்க ஃபார்முலா போட்டா கண்டிப்பா டைம் ஆகத்தான் செய்யும். சரிங்களா? ஓகே. இதுல இன்னொரு கான்செப்ட், நீங்க எதுக்கு இதை போடுறீங்க போடாம நம்ம மைண்ட்லயே நம்ம சொல்லிட்டு இருக்கலாமே. தசம எண்கள் வரும்போதுதான் உங்களுக்கு அந்த டிஃபிகல்ட் இருக்கும். சரிங்களா? மற்றபடி இதெல்லாம் நீங்க டக்குன்னு மைண்ட்ல போட்டு கூட சொல்லிடுவீங்க. இந்த வேல்யூவை மட்டும் எழுதிட்டு இந்த ரேஷியோவை போட்டு சொல்லிடுவீங்க. அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ கிளியரா? இதுலயே அடுத்த சம் பார்க்கலாமா? கொஞ்சம் சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்டா ரிப்ளை பண்ணுங்க. இப்போ கிளியரா? எனி டவுட்? புரியல அப்படின்னா திரும்ப ஒரு முறை சொல்ல போறோம், அவ்வளவுதான். கொஞ்சம் ஃபாஸ்டா ரிப்ளை பண்ணுங்க. ஓகே.
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஒரு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா பார்க்க உங்களுக்கு சிம்பிளா இருக்க மாதிரி தான் இருக்கும். அசல் வந்து 1000 ரூபாய், வட்டி விகிதம் இதை நீங்க தான் போட போறீங்க. கன்ஃபியூஷன் இருக்கிற பட்சத்துக்குள்ள தான் நான் சொல்லுவேன். அசல் 1000 ரூபாய், வட்டி வீதம் 5%, வருடம் 3 வருடம், எண் வந்து 3. சரிங்களா? ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். அசல் 1000 ரூபாய், 5% வட்டி. 1000 ரூபாய்க்கு 5% என்ன? 50 ரூபாய். 50 ரூபாய்க்கு 5% பாதி. அப்போ வந்து 2000 ரூபாய் அந்த மாதிரி சொல்லுவேன். அப்ப 2.5 அந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்க போட்டு கூட சொல்லுங்க. கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அசல் 1000 ரூபாய், வட்டி விகிதம் 5%, 3 வருடம். போட்டு பாத்தீங்களா? தெரியாதவங்க ஸ்கிரீன் பாருங்க, தெரிஞ்சவங்க நீங்க ட்ரை பண்ணுங்க. 1000 ரூபாய்க்கு 5% சொன்னேன் இல்லையா? அப்ப 1000 ரூபாய்க்கு 5% வந்து பாத்தீங்கன்னா 50. இந்த 50 ரூபாய்க்கு 5% பார்க்கணும். சரிங்களா? அப்போ 5/2 உங்களுக்கு வரும். ஜீரோவையும் ஜீரோவையும் அடிச்சு விட்டுருங்க. அடுத்து 5ஐயும் 10ஐயும் அடிச்சா 2 முறை இல்லையா? அப்ப 5/2 வரும் இல்லையா? அததான் நான் இங்க எழுதியிருக்கேன். 5/2 எப்படி எழுதலாம்? தசம எண்ல 2.5 எழுதலாமா? இதை நான் மாத்திக்கிட்டுமா? 5/2 பதிலா தசம எண் வந்து பாத்தீங்கன்னா 2.5. இந்த 2.5க்கு நான் திரும்ப என்ன பண்ணணும்? 5% பார்க்கணும். 5/100. கீழே 2 ஜீரோ இருந்தா ஸ்தானம் என்ன பண்ணிக்கலாம்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் இல்லையா? அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னா அப்போ 0.125. நீங்க இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 25ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 125. ஆல்ரெடி ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு, இன்னும் 2 ஸ்தானம் அப்படிங்கும் போது முன்னாடி கொடுத்துட்டேன். சரிங்களா? 0.125. இப்போ எத்தனை வருடம் சொன்னேன்? 3 வருடம். இதுல 3 ரேஷியோ தான். சரிங்களா? வேற எதுவும் பண்ணல. அப்படி கொடுக்குற பட்சத்துல 150 பாயிண்ட்ல வரும்போது 7.5. 25 3 பெருக்குனா 75. அதை பாயிண்ட்ல வச்சிருக்கேன். அடுத்து 0.125. இதெல்லாம் டோட்டலா ஆட் பண்ணுங்க பார்ப்போம். டோட்டலா ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் டோட்டலா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 1580, சாரி 158 ரூபாய். ரூபாய். சரிங்களா? எல்லாமே சால்வ் பண்ணா 158.625. மேபி ஒரு சிலருக்கு 157 ரூபாய் கூட வந்திருக்கலாம். இது இந்த சாரி 9 கூட வரலாம். ஏன்னா பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஒரு ஸ்தானம் சேர்த்து கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த பாயிண்ட் வேல்யூ டிஃபர் ஆகும். இது வந்து தோராய மதிப்பு தான். சரிங்களா? அதனால பிரச்சனை இல்லை உங்களுக்கு. சம் கிளியரா?
இப்ப நான் சொன்ன சம் ட்ரை பண்ணதுக்கு ஓகேவா? யாராவது போட்டிருந்தீங்களா இந்த சம்? ரிப்ளை இன்னும் வரலையே. ஆன்சர் யாருமே போடலையா? ஓகே. ஒன் மோர் கொஸ்டின். இதே மாதிரி கான்செப்ட்ல 4 வருஷத்துக்கு ட்ரை பண்ணுவோமா? ஏன்னா நமக்கு 2 வருஷம் 3 வருஷம் இப்போ ஓரளவு நம்ம போட்டுட்டு இருக்கோம். இதுவே பாயிண்ட் பாயிண்ட் வேல்யூ டிஃபர் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 157, 8, 9 இது மூணுமே நமக்கு தருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுல வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா. சரிங்களா? சோ அந்த 3 நம்பருக்குள்ள நடுவுல என்ன நம்பர் இருக்கோ அதை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். அடுத்த கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, அசல் வந்து 2000 ரூபாய். 2000, 20,000 வச்சுக்கலாம். அசல் வந்து 20,000 ரூபாய். சரிங்களா? 20,000. வருடம் வந்து பாத்தீங்கன்னா அசல் 20,000ங்க. வருடம் வந்து பாத்தீங்கன்னா எண் வந்து 4 வருடம். வட்டி விகிதம் உங்களுக்கு ஈஸியாவே 10%. 4 ஸ்டெப் போடணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைண்ட்ல போட்டு சொன்னா கூட ரொம்ப ஈஸியா சொல்லலாம். 20,000த்துல என்ன 10%, 2,000 ரூபாய் இல்லையா? அந்த 2,000த்துக்கு 10% 200 ரூபாய். 200 10% 20 ரூபாய். 20 ரூபாய்க்கு 10% 2 ரூபாய். சோ இது வந்து ஒரு ரேஷியோ என்ன? ரேஷியோ தான் இங்க எனக்கு ப்ராப்ளம். இது நோட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சா? ஒண்ணுமே இல்ல. 2,000 ரூபாயில 10% வந்து பாத்தீங்கன்னா 20,000த்துல 10% 2,000 ரூபாய். இந்த 2,000 ரூபாயில 10% 200 ரூபாய். 200 ரூபாயில 10% 20 ரூபாய். 20 ரூபாயில 10% 2 ரூபாய். விகிதம் என்ன? 4:6:4:1 இல்லையா? அப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. இதுதான் முக்கியம். 4 2 8 இல்லையா? அப்ப 8,000. 6 2 12 1200. 4 2 8 80. 2 இதெல்லாம் டோட்டல் ஆட் பண்ணுங்க. 2,829. 9,282 ரூபாய் வட்டி கொடுக்கணும், கூட்டு வட்டியில. வருஷம் வருஷம் ஏறிட்டே போவோம் இல்லையா? கரெக்டா போட்டிருந்தீங்களா? ஃபார்முலா மெத்தட் இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப டைம் இழுக்கும். நீங்க வேணா ஒரு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் போய் நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்னது உங்களுக்கு கரெக்டா அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். நான் சொன்னது கரெக்டா அப்படின்னு. ஷேர் பாக்ஸ்ல யாராவது ஆன்சர் பண்ணிருக்கீங்களா? வெரி குட். டெசிமல் மட்டும் சொல்ல முடியாதுன்னா அது அப்ராக்சிமேட் இல்லையா? தோராய மதிப்பு அந்த தசம எண் அப்படிங்கிறது. சோ அப்படி இருக்கச்சு நீங்க ஆப்ஷனை பார்த்தே நீங்க தூக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆப்ஷன்ல அக்யூரேட்டா 158, 57, 56ன்னு மூணுமே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. நியரஸ்ட் கொடுப்பாங்க. இப்ப வந்து 157.6ன்னா தசம எண்ணுக்கு அடுத்து ஒண்ணு வந்து 5 விட அதிகமா இருந்தா ஒண்ணு சேர்த்துப்போம், 8ன்னு சேர்த்துப்போம் இல்லையா? அந்த மாதிரி கொடுப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு வருடம்
சோ அடுத்து பார்க்கக்கூடிய கான்செப்ட்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 வருடம், 2 வருடம், 3 வருடம்லாம் ஈஸி தான். ஆனா அரை ஆண்டு, காலாண்டு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நான் என்ன பண்றது? அதுவுமே ரொம்ப சிம்பிளா, ஈஸியாவே போடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நான் என்ன குடுக்க போறேன்னு பாருங்க. அ அசல் வந்து பாத்தீங்கன்னா ரூ. 4,000 சரிங்களா? அசல் ரூ. 4,000. வட்டி விகிதம் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியில 10% தான். அதனால தான் நான் உங்களுக்கு அதிகமா இதுல ஒர்க் அவுட் குடுக்குறேன். சரிங்களா? என் வந்து பாத்தீங்கன்னா 2 1/2 2 இயர்ஸ் 6 மந்த் 2 ஆண்டுகள் 6 மாதம்னு குடுக்கலாம். அல்லது இதே கொஸ்டின் எப்படி குடுக்கலாம்னா, 2 1/2 வருஷம் இப்படி குடுக்கலாம். 2 1/2ன்னு கூட குடுக்கலாம். இது 2மே ஒண்ணு தான். பட் இருந்தாலும் நான் சொல்றேன். இது எப்படி 2 1ன்னா 6 மாசம் எப்படி மொத்தம் 12ல 6 மாசம். இத அடிச்சு குடுத்தா 1/2ன்னு தான் நிக்கும். அததான் நான் இங்க வந்து 2 1/2 ஆண்டு அப்படின்னா. அப்ப 2 வருஷம் கால்குலேட் பண்றது ஈஸி. இந்த அரை அப்படிங்கிறது என்ன பிரச்சனை? இதுவுமே சிம்பிள் தான். போட்டு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் அசல் எழுதிக்கோங்க. ரூ. 4,000. வட்டி விகிதம் 10%. வருடம் 2 1/2 வருடம். ட்ரை பண்ணுவோமா? இந்த 2 1/2 வருடத்துல நான் ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் அரை வருடம் கண்டுபிடிக்கலாம். இப்போ ரூ. 4,000க்கு 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்க போறேன். அப்ப ஆஸ் யூசுவல் தான். இல்லையா? இதுல ஒரு 10% கண்டுபிடிக்கும்போது ரூ. 400. இந்த 400க்கு 10% கண்டுபிடிக்கும்போது ரூ. 40. சீரியஸாவே எழுதிக்கிறேன். ரூ. 40. இப்ப 2 வருஷத்துக்கு 2 ஸ்டெப் முடிச்சுட்டேன். இது என்ன பண்ணணும்? 2ஆல பெருக்கணும், 1ஆல பெருக்கணும். 2ஆல பெருக்குனா 2ஆல பெருக்குனா ரூ. 800. இது ஒரு ரூ. 40. ரூ. 840 என்னுடைய கூட்டு வட்டி. அந்த அரை வருடம் நான் கால்குலேட் பண்ணனா பி கேர்ஃபுல். இப்பதான் உங்களுக்கு தெளிவா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? என்ன நான் புரிஞ்சுக்கணும்? இப்ப 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணா ரூ. 840 நான் ஓகே. ஃபிக்ஸ்டு ஓகே. இதுவே இந்த 840 அப்படியே இருக்கட்டும். நல்லா கவனிங்க. இது வந்து 2 இயர்ஸ்க்கானது. 2 வருடத்துக்கானது. இதுவே அந்த அரை வருடம் கண்டுபிடிக்கும்போது இது கூட்டு வட்டி. அசலோட என்ன பண்ணும்? 4,000த்தோட இந்த 840 ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப 4,840 இது அடுத்த ஸ்டெப் கவனமா செய்யணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, வட்டி வீதம். 1 வருஷத்துக்கு தானங்க வட்டி விகிதம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே பெர் ஆனம்னு சொன்னேன். அதுக்கு என்ன அர்த்தம்? 1 வருஷத்துக்கு தான் அத கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ நான் இந்த 6 வந்து பாத்தீங்கன்னா, பாதியா கால்குலேட் பண்ண போறேன். அந்த 10ல பாதி என்னங்க? 5% இல்லையா? அப்போ இந்த ரூ. 4,840க்கு 5% என்னன்னு பார்த்தா ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? அத கொண்டு போயிட்டு 2 வருஷத்துக்கு இந்த அரை வருஷத்துக்கும் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க. இதுவரையிலும் தெளிவா இருக்கீங்களா? இதுவரையிலும் நோட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொன்னேன்றத ஒன்ஸ் ரீகால் கூட பண்ணிக்கோங்க. 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சேன் ஃபர்ஸ்ட்டு. அடுத்து அரை வருடம் கண்டுபிடிக்கணும். அரை வருடம் கண்டுபிடிக்கும்போது வட்டி அந்த விகிதம் வந்து பாத்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு 10% தான். அதுல பாதி 5%. சரிங்களா? கூட்டு வட்டிய பொறுத்தவரையிலும் அசலையும் வட்டியும் சேர்த்து வச்சுக்கணும். அதனால ரூ. 4,840க்கு 5% பாருங்க. 5% இத கேன்சல் பண்ணி வச்சுருங்க. மேல இதையும் அடிச்சு குடுத்தா கூட நமக்கு 2 2ஆல கொடுக்கும்போது 2, 4, 2 இல்லையா? அப்போ ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு என்னுடைய வட்டி எவ்வளவு இருந்தது? ரூ. 840. இப்போ அரை வருஷத்துக்கு ரூ. 242. இது 2த்தையும் கூட்டினா ரூ. 1,082 தான் எனக்கான கூட்டு வட்டி 2 1/2 ஆண்டுகளுக்கு. 2 இயர்ஸ்.
புரிஞ்சுதா? இந்த 2 ஆண்டு கொஷின் புரிஞ்சுதா? யாருக்காவது டவுட் இருக்குன்னா இப்பவே கேளுங்க. அடுத்த லெவல் போகும்போது இது உங்களுக்கு புரியாம இருந்தா நம்மளால சம் போட முடியாது. பதில் இன்னும் வரவில்லை. சீக்கிரமா கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்ப்போம். புரிஞ்சுதா? கிளியரா? ஆர் எல்ஸ் டவுட் இருக்கு ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி யாருக்காவது இருந்தா சொல்லுங்க, கிளியர் பண்ணிப்போம். பர்சன்டேஜ் தெளிவா இருந்தா இந்த சாப்டர் நான் இப்போ சொல்றது ஈஸி தான். சும்மா சொல்லுவாங்க அது கூட்டு வட்டினா கஷ்டம் அப்படின்னு, அப்படிலாம் இல்ல. பர்சன்டேஜ் கிளியர் பண்றது ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ அரை வருடம் பார்த்துட்டோம். கால் வருடம் அப்படின்னா 1/4ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அதுல இந்த கால் வருடத்துக்கு நம்ம பார்க்கும் பொழுது நான் கொஸ்டின் இந்த மாதிரி சேஞ்ச் பண்றேன் இப்படியும் கேட்பாங்க. சரிங்களா? இப்ப பார்த்த மாதிரிதான் அசல் 8,000 ரூபாய். கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8,000 ரூபாய் வட்டி விகிதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%. என் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. என் எப்படி இருக்கும்? 2 years 4 months, 2 ஆண்டுகள் 4 மாதம். 2 ஆண்டுகள் 4 மாதம். 4 மாசம் எப்படி இருக்கும்? வருஷத்துக்கு 12 மாதம், அதுல 4 மாதம். இது எப்படிங்க கால்குலேட் பண்ணலாம்? அடிச்சு கொடுத்தா 3 முறை 1/3ன்னு வருமா? 1/3. இதை வச்சுதான் நான் சம் சால்வ் பண்ண போறேன். சரிங்களா? இதை வச்சுதான் நம்ம சம்ம சால்வ் பண்ண போறோம். கால்னா 1/4. அந்த மாதிரி இந்த இடத்துல நான் கால் மாதம் காலாண்டு அப்படின்னு சொல்லல, 4 மாதம்னு கொடுத்துருக்கேன். காலாண்டு கொடுக்கல, 1/4 கொடுக்கல, 1/3 தான் கேட்டுட்டேன். இதே மாதிரிதான் அதையும் நம்ம போடுவோம். ஃபர்ஸ்ட் இது சால்வ் பண்ணலாம். அப்போ 2 years ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணுமா? கொடுத்ததுக்கு 2 வருடம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் 4 மாசத்துக்கு கண்டுபிடிப்போம். ட்ரை பண்ணுவோமா? நல்லா கவனிங்க. இந்த 8,000 ரூபாய்க்கு 5% என்ன? 1,200. 15%. சாரி. இந்த 8,000 ரூபாய்க்கு 15% நோட் பண்ணிக்கோங்க. 15%. அப்பதான் 1,200 ரூபாய் வரும் இல்லையா? அடுத்து அந்த 1,200க்கு 15% பார்க்க போறேன். 15% ஒரு 180 ரூபாய். சரிங்களா? 2 வருஷத்துக்குன்றதுனால இதை 2ஆலையும் இதை 1ஆலையும் மல்டிப்ளை பண்ணுங்க. சோ இது 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2,400 ரூபாய். ஒரு 180 ரூபாய் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2,580 ரூபாய் கூட்டு வட்டி. இது 2 வருஷத்துக்கானது. இது ஓகேவா? வட்டி விகிதம் 15%. இந்த 2,580 ரூபாய் கூட்டு வட்டி மட்டும் 2 வருஷத்துக்கு. இப்ப அசலோட போய் சேர்த்துருவோமா? அசலே 8,000 ரூபாய், அதோட 2,580 ரூபாய். அப்ப மொத்தம் 10,580 ரூபாய். இந்த 10,580 ரூபாய்க்கு தான் நான் இப்ப பார்க்கணும். நல்லா கவனிங்க. இந்த ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ் 15%. இந்த 15%க்கு நான் எப்படி எடுக்கணும்னா 1/3 கால்குலேட் பண்ணோம் இல்லையா? அதாவது 12 மாசம், அதுல 4 மாசம். இதை அடிச்சு கொடுத்தா 1/3. அப்ப 15%க்கு 1/3 என்ன? 1/3 என்ன? 3 டேபிளால கொடுத்தா 5%. அப்போ அந்த 4 மாதத்துக்கு 5% கண்டுபிடிச்சா போதும். இந்த 10,580 ரூபாய்ல 5% என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். அந்த 4 மாசத்துக்கு மட்டும் போடுவோமா? இதுவே நீங்க ஒரு மனக்கணக்கா எடுத்தா கூட ரொம்ப ஈஸி தாங்க. 10,580 ரூபாய்க்கு 5%. 5%னா பாதி, 10ல பாதி 5%. 10
பாருங்க, 10,580ல 5% என்னன்னு கேட்டேன் இல்லையா? அப்போ 5%ல இத பாதி அதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 529 இப்படி கூட எடுக்கலாம். ப 10,000 இருக்கு. அதுல பாதி ரூ. 500. 500ல பாதி சரிங்களா? இதுல 0 போயிடும் இல்லையா? அப்போ இதுல வந்து ரூ. 1000க்கு பாதி ரூ. 500. 50ல பாதி ரூ. 25. 8ல பாதி 4. டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா 521. தப்பே இல்ல. அவ்வளவுதாங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அந்த 4 மாசத்துக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? 4 மாசத்துக்கு ரூ. 529 வந்துச்சு. 4 மாசத்துக்கு ரூ. 529. ரூ. 529. இதுவே 2 வருஷத்துக்கு என்ன வந்துச்சு? 2 வருஷத்துக்கு ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ரூ. 2,580. அப்போ மொத்தமா இது 2 இயர்ஸ். இது 4 மந்த்துக்கானது இல்லையா? அப்ப டோட்டலா ரூ. 3,109. இவ்வளவுதான் கான்செப்ட். எப்ப உங்களுக்கு இதுல கன்ஃபியூஷன் ஸ்டேட் வருதோ, அப்ப நீங்க ஃபார்முலாக்கு தாராளமா போலாம். ஆனா அது போட்டு போட்டு ரொம்ப டைம் எடுக்கணும். நான் இன்னும் உங்களுக்கு இன்னொரு பெஸ்ட்டா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்ல நீங்க போயிட்டு சைக்காலஜி கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்றீங்கன்னா, கூட்டு வட்டி வருதுன்னா, அந்த கொஸ்டின நீங்க லாஸ்ட்டா சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்? ஏன்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, இது டைம் எடுக்கக்கூடிய கான்செப்ட். 10%னா டக்கு டக்கு டக்குன்னு போட்டுருவோம். சரிங்களா? தசம எண்கள் எங்கேயாவது நமக்கு வரப்போ, உங்களுக்கு அது வந்து டைம் எடுத்துருச்சுன்னா, ப்ராப்ளம் ஆயிடும். அதுக்கு பதிலா நீங்க அந்த லாஜிக்கல் கொஸ்டின் இப்ப வந்து விடுபட்ட எண், ஆ எத்தனை முக்கோணம் இருக்கு, சதுரம் இருக்கு, இந்த மாரி ஆல்பபெட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ற கொஸ்டின் குடுங்க. இது டைம் அண்ட் ஒர்க் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் டைம் இழுக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். சரிங்களா? அதுக்காக தான் சொல்றேன். சோ இந்த சோ இன்னைக்கு பார்த்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இருக்கிறவங்க நீங்க கேட்டுக்கலாம். சோ கூட்டு வட்டி, தனி வட்டியில இவ்வளவுதான் கான்செப்ட். நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் என்னன்னா, அந்த பெர்சன்டேஜ் நான் சொன்ன மாதிரி எடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சம்மா சால்வ் பண்ணணும்னா ஃபார்முலா மெத்தட்ல கூட்டு வட்டியும் தனி வட்டியும் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்னா கழிச்சு ஆன்சர் சொல்லணும். வட்டியை கழிச்சுட்டு ஆன்சர் சொல்லணும். அது நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட். இது உங்களுக்கு ஷார்ட் மெத்தடு. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ். குவார்ட்டர்லி அப்படின்னா 1/4 வரக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட இப்போ ஆர் வந்து 15% சொல்றேன் இல்லையா? அந்த மாதிரி ஆர் வந்து ஒரு 20% கொடுத்திருந்தாங்கன்னா 1/4. 1/4னா 15%க்கு 1/4 அப்படிங்கும் போது ஆம், போட்டு காமிச்சிடலாமா? 5% கண்டுபிடிப்பீங்க. இது போட்டு காமிச்சிடலாம்.
இதுல ஒரு சம் உங்களுக்கு நான் போட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? இல்ல அரையாண்டு காலாண்டு அது நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்படி கொஸ்டின் வந்தா என்ன பண்றது? இப்ப நான் வந்து அரையாண்டுக்கு சொல்றேன். அதே மாதிரி காலாண்டுக்கு நீங்க ட்ரை பண்ணுவீங்க. சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். ஆஹ் இப்போ வந்து அசல் என்ன சொல்றேன்னா ஒரு 8,000 ரூபாய் அசல் எடுக்கிறோம்னா பிரின்சிபல் 8,000 ரூபாய். இதனுடைய வட்டி விகிதம் வந்து நான் என்ன சொல்றேன்னா 10% எடுங்கன்னு சொல்லிட்டேன். என் எப்படி கொடுக்குறாங்கன்னா 1 இயருக்கு கேல்குலேட் பண்ணும். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஒரு வருடத்துக்கு 1 இயர் தான். ஆனா அரையாண்டுன்னு கொடுத்துட்டாங்க. அரையாண்டு. அதே மாதிரி காலாண்டுனா என்ன? சரிங்களா? இப்ப அரையாண்டு நான் போடுறேன், காலாண்டு நீங்க போடலாம். இப்படி கொடுத்தா நம்ம என்ன பண்றது? கவனிங்க. எப்பயும் போடுற அதே ஸ்டெப். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தெரிய வேண்டியது ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ். 10%. அதுல பாதி என்ன? அரைனா பாதி. பாதி என்ன? 10%ல பாதி 5%. அப்ப இந்த 8,000க்கு 5% கண்டுபிடிங்க. புரிஞ்சுதா? எத்தனை முறை கணக்கிடுறோம்? வருஷத்துக்கு 2 டைம். அப்போ 2 இயர்ஸ்க்கான ரேஷியோவே இங்கேயும் கொடுங்க. போடலாமா? இந்த 8,000 ரூபாய்க்கு 5% என்னன்னு கண்டுபிடிக்கணும். 5/100. அப்போ ஜீரோஸ்ல கேன்சல் பண்ணா 400. இந்த 400க்கு நான் என்ன பண்ணணும்னா 5% கண்டுபிடிப்பேன். அப்போ 20. ஏன் இங்க 2 முறை போட்டீங்க? அரை அப்படிங்கிறது எத்தனை? ஒரு வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு ஒன்ஸ், 6 மாசத்துக்கு ஒன்ஸ். அப்போ வருஷத்துக்கு 2 டைம். அதனாலதான் 2:1. காலாண்டு எத்தனை முறை வரும் வருஷத்துல? கால் பகுதி 4 டைம் வரும். அப்ப ரேஷியோ 4:6:4:1 சூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இதை நீங்க கால்குலேட் பண்ணாலே ஆன்சர் வந்துரும். அப்போ கால்குலேட் பண்ணா 800, இதை கால்குலேட் பண்ணா 20. 820 தான் அரையாண்டுக்கு ஒரு முறை. அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுவது. இதுவே காலாண்டு அப்படின்னா இன்ட்டு கொடுத்துறேன். 4:6:4:1. 4 ஸ்டெப்ஸ் வரணும். ஸ்டெப்ஸ் எத்தனை வரணும்? 4. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்ணு முன்ன தெரியணும். இப்போ ஒரு 20% கொடுத்தாங்கன்னா அது காலாண்டுனா 4ஆல வகுக்கணும். அப்போ கொடுத்தது 5%ஆ கண்டுபிடிங்க. 8,000க்கு 5%ல கண்டுபிடிங்க. புரிஞ்சுதா? இந்த மாதிரிதான் சால்வ் பண்ணணும். இப்போ கிளியரா? ஆமா, 12 monthsக்கு 4 பார்ட்ஸ். மந்த் வைஸ் கேட்டாலும் போட தெரியணும். அரையாண்டு காலாண்டு கேட்டாலும் போட தெரியணும். இதுதான் நமக்கு கான்செப்ட். நான் இப்பவும் சொல்றேன். இன்னைக்கு பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க நிறைய ஆம், சிலருக்கு ஏற்கனவே கூட தெரிஞ்சிருக்கலாம். மேபி ஏதாவது நீங்க கிளாஸ் ரெகுலரா பார்த்துட்டு இருந்தா. ஓகே சார், லேட்டா ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கிளாஸ் வாட்ச் பண்ணுங்க. நீங்க தான் நேற்று டவுட் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபார்முலா மெத்தட் உங்களுக்கு சொல்லுங்க. ஃபார்முலா மெத்தட்லயும் போட்டிருக்கேன். கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நீங்க கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்திருந்தாலும் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னா திரும்பி ஒன்ஸ் அந்த கிளாஸை பாருங்க. பிகாஸ் எந்த ஸ்டெப் எப்படி போடணுங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை புரிஞ்சாதான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட முடியும். இது தனி வட்டினா நீங்க ஈஸியா போட்டுடலாம். பட் கூட்டு வட்டிக்கு உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொஸ்டினும் கொடுக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி நீங்க வந்து வீடியோவையும் பார்த்துட்டு போட்டு பாருங்க. சரிங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க பாப்போம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா நான் இது ஒரே கிளாஸ் இருந்தா போதும், நான் முடிச்சு கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகித தசமம். இந்த 2 மட்டும் நான் உங்களுக்கு முடிச்சுட்டாலே போதும். ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் நம்ம அதாவது சிலபஸ் டாபிக் கவர் பண்ணியாச்சு. லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பண்ணிட்டோம். ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த 2 தலைப்பு முடிஞ்சதும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு கொஸ்டின் வந்து டெஸ்டா கொடுத்துட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவேன். சரிங்களா? அதை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு கூட டெஸ்டா கொடுப்பேன். அதுல உங்களுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சரிங்களா?
என்ன யூஸ் அப்படின்னா, ஆப்ஷன்ல இருந்து எப்படி நம்ம ஒரு சம்ம அப்ரோச் பண்றது, ஃபாஸ்ட்டா எப்படி போறதுங்கிறது தான் அதுல கான்செப்டே. இத்தன நாள் நீங்க வந்து உங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிட்டீங்க. அதாவது ஒரு தலைப்புனா எப்படி போடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா, கொஸ்டின் பேப்பர ரிவைஸ் பண்ண ஸ்பீட் எப்படி நமக்கு இருக்கும்? சரிங்களா? அட் த சேம் டைம் ஆப்ஷன்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணா இன்னும் கொஞ்சம் டைம பிக்கப் பண்ண முடியுமா? அது உங்களுக்கு ஈஸி மெத்தடா இருக்குமா? எந்த டாபிக் ஆப்ஷன்ல இருந்து போகணும்? எந்த டாபிக் ஆப்ஷன்ல இருந்து போகக்கூடாது? இதெல்லாம் நம்ம வந்து எப்படி டிஸ்கஸ் பண்ணணும்னு ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது தான் அது நமக்கு தெரியும். வெறுமனே நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நெறைய இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம். டிஎன்யூ சர்வர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுருவேன். சரிங்களா? சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட பார்ட் 2 டாபிக் நடத்துறதுல தான் இருக்கு. 2 டாபிக் ஒரே கிளாஸ்ல கூட நான் முடிச்சுருவேன். சிம்பிளா ஷார்ட்டா தானே சொல்லப் போறேன். அதனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே நான் முடிச்சுருவேன். ஓகே. ஓகே. எந்த டவுட்டும் இல்ல. கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாமா? ஓகே. தேங்க் யூ டூ ஆல்.